போல் டார்ச்சருக்கு இது இல்லாமல் இருக்கலாம், துட்டாத ஆச்சுன்ற மாதிரி மனநிலைக்கு நிறைய ஃபேமிலிஸ் வந்திருப்பாங்க. இது நல்லதல்ல. போதை ஒழியணும். போதையை ஒழிக்கணும்னா நாம் எல்லாருமே போதை விற்காத அரசாங்கங்களை தேர்வு செய்யணும். கவனமாக இருப்போம். இல்லைனா இது கள்ளக்குறிச்சி மரணங்கள் தொடரும். இன்றைக்கி அரசாங்கம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். அடுத்த 15-20 நாளைக்கு விக்கிரவாண்டி எலெக்ஷன் ஓடும். இதை அப்படியே மறந்துடுவாங்க மக்கள். மறுபடியும் மதுராந்தகத்தில் நடந்தது, அப்புறம் இங்கே நடக்குது கள்ளக்குறிச்சியில், நாளைக்கு மதுரை பக்கத்தில் நடக்கும், நாளான்னைக்கு உடுமலைப்பேட்டை நடக்கும், அப்புறம் திருத்தணி பக்கத்தில் நடக்கும், தருமபுரியில் நடக்கும். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். ஒரு 10 பேரை என்கவுண்டர் பண்ணாங்கன்னா விற்கிறவனை அந்த RS ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டை சப்ளை பண்ணோன்னு போட்டாங்கன்னா சரியாக இருக்கும். போலீஸ்க்கெலாம் தெரியாமல, நம்ம போலீஸ்லாம் ப்ரில்லியண்ட்டான ஆட்கள், பயங்கர நாலேஜபிள் பீப்புள், பயங்கர அறிவு, இன்டெலிஜென்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கு. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் அவங்களுக்கு மேலே இருக்கிறதுனால எல்லா அரசியல்வாதிகளும் கூட்டு களவாணிகள். இப்போ கள்ளக்குறிச்சியில் 20 வருஷமாக சாராயம் விற்கிறாங்க. மெயின் ரோட்டில் கோர்ட்டு எதிர்க்க இருக்குது, பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸுக்கு தெரியாதா? கோர்ட்டில் அவங்க உள்ளே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்கு தெரியாதா இது மாதிரி சாராயம் விற்கிறாங்கன்ட்டு? நல்லா தெரியும். இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 20 வருஷமாக இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இது ஏதோ கள்ளக்குறிச்சி மட்டும்தான் குற்றம் பண்ண ஊருன்னு மாதிரி பார்க்க போனால் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கின்றது. ஸோ அரசியல்வாதிகள், நீங்கள் பணம் பண்ண எவ்வளோ வேணால் ஊழல் பண்ணுங்கள், கொள்ளடிங்க, ஆனால் மக்கள் உயிரோடு விளையாடாதீங்க. இப்போ நீங்கள் ரேஷன் கடை அரிசி திருடி விற்கிறீங்களா, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முட்டையில் லஞ்சம் வாங்குறீங்களா, குழந்தைங்களுக்கு வாங்க போடுற முட்டையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அரசு கடனாளி ஆகும், அவ்வளோதான். ஆனால் இந்த கள்ள சாராயம் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு மனிதனை சாவடிக்கின்றது, இளம் விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் அரசாங்கம் தெளிவான கொள்கை முடிவு எடுக்கணும். அந்த என்னென்னா பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது, இங்கே நிறுத்தணும்னா அங்கே போய் அடிக்க போகிறான். இல்லை இது இதோட பெட்டரான இது கல்லுக்கடையை திறந்துடுறது மச் பெட்டர். அது விவசாயிகளுக்கும் நல்லது. நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை நிலையை பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பௌர்ணமி கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். அன்றைக்கி எல்லாருமே இது மாதிரி பௌர்ணமி கூட்டம் வரும்னு சொல்லிட்டு மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கி குவிச்சிருக்காங்க. எல்லோரும் விற்றுருக்காங்க. மேபி 7 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். அந்த 1 லிட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க 50,000 சமோசா இன்றைக்கி விற்றுருக்கு, சுண்டல் விற்றுருக்கு, சுக்கு காப்பி விற்றுருக்கு, எல்லா ஹோட்டல்லையும் நிரம்பி வழியுது, எல்லா ஹோட்டலையும் சாப்பாடு. ஆட்டோக்காரங்களுக்கு பர் ஹெட்டு 40 ருபீஸ் அங்கேருந்து கோயில் வரைக்கும் வர்றதுக்கு. இது போல் அந்த ஊரே செல்வ செழிப்பாக மாறுது. என்ன அயோத்தியில் என்ன அயோத்தி ஒரு கோயில் கட்டதால் அந்த ஊரே மாறிச்சுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. திருச்செந்தூர் ஒரு பின்தங்கிய ஊராக தான் இருக்குது. அங்கே ரொம்ப குட்டியுண்டு சாலைகள், பக்கத்தில் வீடுகள் அப்படின்ற இடத்துல அந்த ஊரில் பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது. பணக்காரனாக இருக்கான், ஏழையாகவே இருக்கான். இப்போ இதனால் சாமானிய மக்களும் டெவலப் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தான். கல்லுக்கடையும் அதே போல் தான். விவசாயிகளும் சாமானியர்களும் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அது அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும். அது ஒரு மூமெண்ட்டாக க்ரியேட் ஆகும். நிச்சயமாக சாராயத்தை ஒழிக்க முடியாது. இப்போ நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா சாராயம் இல்லைன்னு சொன்னாலும் அங்கே எல்லா இடத்துலையும் சாராயம் கிடைக்கும். அதுபோல் நிலைமை நமக்கு வேணாம். பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது, பெங்களூரில் சாராயம் வைக்கிறேன், கேரளாவில் கல்லுக்கடை இருக்குன்னா இங்கே இருக்கவங்க அங்கே போய் குடிக்க போகிறான். அதை தடுப்பதற்கு ஒன்று எல்லாருமே த்ரூ அவுட் இந்தியா அந்த இதில் ஒரு தெளிவான கொள்கை முடிவு எடுக்கணும். இல்லைனா கல்லுக்கடையை திறந்துட்டால் பிரச்சனை கிடையாது. அப்புறம் 3வது விஷயம், நம்ம ஹோட்டலுக்கெலாம் போகும்போது சாப்பிட்டுட்டு சர்வருக்கு டிப்ஸ் கொடுப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஹோட்டலில் நாம் ஒரு டேபிளில் உட்கார நமக்கு முன்னாடி சாப்பிட்ட இலை மூடி இருந்தால் கூட அருவருப்பாக பார்ப்போம். கையை அந்த டேபிளில் வைக்க மாட்டோம், விரல் கூட பட விட மாட்டோம். அப்படியே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அது தொடர்றதுக்கே நமக்கு சங்கடம். ஆனால் அங்கே யாரோ ஆணோ பெண்ணோ வயசான பாட்டியோ தாத்தாவோ ஒரு இந்திக்கார பையனோ அதை எடுத்து போட்டு, டம்ளரை தனியாக எடுத்து போட்டு, பிளேட்டை தனியாக எடுத்து போட்டு, அப்புறம் ஒரு ரப்பர் வச்சு ரப் பண்ணி அதை எடுத்து தண்ணியை தனியாக தள்ளிட்டு, அப்புறம் ஒரு துணியை போட்டு தொடச்சி, ரொம்ப கஷ்டம் அந்த எச்சிலில் எடுக்கிறது. நாம் என்னென்னா, நீங்கள் எந்தளவுக்கு சர்வருக்கு நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ, அந்த இலை எடுக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக பெரியவங்களாக இருந்து அவங்க ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஆள், வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா
அவங்களுக்கும் 5 ரூபா 10 ரூபா கொடுங்க, பாவம். அஹ், ஏன்னா அவங்களுக்குலாம் சம்பளத்தை தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது. இவங்க சர்வருக்காக எதாவது கிடைக்குதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய மாஸ்டரோட சேர்த்து ஏதாவது அன்கோ போட்டு 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அங்கே வந்து பெருசாக வந்து வருமானம் இல்லாத ஆள்னு பார்க்கும்போது இந்த இலை எடுக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.